ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு தட்டைப்பயிர் குழம்பு செய்யலான்னு நைட்டே தட்டைப்பயிரை ஊற வச்சிட்டேங்க. அதோட சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டை மசிச்சு வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம், தக்காளி, ஜீரகம், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேங்க. என்னோட மிளகாத்தூள் உரப்பாக இருக்குங்க, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்திட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டு அது கூடயே புளி கரைசலும் ஊற்றிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இது ஒன் பார்ட் ரெசிபிங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். இது நம்ம குக்கரில் 3 விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதான், இந்த குழம்பு ரெடி. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. தோசையோடையும் சாப்பாடோடையும் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, குக்கரில் சத்தம் இறக்கிட்டேன். இப்போ இந்த சொரக்காவை நான் மசிச்சு விட்டுக்குவேங்க. அது மசிக்கும் போது குழம்பு நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிட்டேங்க. நான் சொரக்காய் மசிச்ச உடனே நல்லா குழம்பு திக்காயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சீக்கிரமாக நம்ம செய்யலாம். இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இதுதாங்க எங்கள் வீட்டில். வேறொரு சமையலில் பார்க்கலாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.